Hi guys, welcome back to new video. இன்னைக்கு மேட்ச் டே CSK and DC மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆஃப் சீசன்ல ப்ளே பண்றாங்க. இன்னைக்கு மேட்சோட சேர்த்து CSKக்கு இன்னொரு 5 மேட்சஸ் தான் ரிமைனிங்கா இருக்குன்றப்போ கண்டிப்பா எவ்ரி மேட்ச் கவுண்ட்ஸ், எவ்ரி மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும். ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு மேட்ச் தோத்தோம்னா நம்ம அந்த 16 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது ரீச் பண்ணலாம். பட் இந்த சீசன்ல 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணாலுமே ஐ திங்க் ரெண்டு டீம்ஸ் அதில் முடிக்க வாய்ப்பு இருக்கு போல. அதனால கண்டிப்பா NRL will come into play. ஒன் கேம் அட் டைம்ல CSK பிளான் பண்ணி காயினை நகர்த்தினாலே கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இன்ஜுரிஸ் தான் இந்த சீசனாவே நம்மளுக்கு இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ராமகிருஷ்ணா கோஷ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் அண்ட் இப்போ அவர் வந்து ரூல்ட் அவுட்டுமே ஆகியிருக்காரு இந்த சீசன்லேருந்து. ஸோ சிஎஸ்கே கோஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னைக்கு 11ல் யாரை ப்ளே பண்ண வைப்பாங்க அண்ட் கோஷுக்கு ஒரு நியூ பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுமே பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி கலிராமத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ கோஷுமே இன்ஜுரி ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இன்னைக்கு அது எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த வீடியோவில் சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்ச் அண்ட் கோஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை சைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். அதனால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவே மேட்ச் டெல்லியில் நடக்க போகிறது. அக்கார்டிங் டு கிரிக் பஸ் இன்னைக்கு பிச் நம்பர் 4 யூஸ் பண்ணுறாங்க. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மேட்சஸ் ஹெல்ட் இன் டெல்லி, இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு பிச். இது யூஸ்டு பிச் கிடையாது. பட் கண்டிப்பாக ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த வெளியில் 210 ரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு வின்னிங் டோட்டலாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 210லேருந்து 220 ரன்ஸ் ஏம் பண்ணி ஆகணும். டீம் சேஞ்சஸ்னு பார்க்குறப்போ ரெண்டு டீம்ஸோட லெவன்லையுமே கண்டிப்பாக சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசிலேருந்தே போயிடலாமா? ஸோ டிசியில் அஃப்கோர்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் லுங்கி இங்கிடிஸ் 100% ஃபிட்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி கைல் ஜேமிசன் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் கைல் ஜேமிசன் நம்ம வைபவ் சூரியவன்ஷோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விதமான செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. செலிப்ரேஷன் சொல்ல முடியாது, அக்ரெஷனை ஷோ பண்ணாரு. ஸோ அதனால் ஐபிஎலோட கோட் ஆஃப் கண்டக்ட்ல லெவல் 1 பிரீச் பண்ணதுனால அவருக்கு 1 டிமேட் பாயிண்ட் வழங்கியிருக்காங்க. சீரியஸ்லி சூரியவன்ஷோட ஏஜ் என்ன தான் 15 இருந்தாலுமே ஆஸ் அ கிரிக்கெட்டராக பார்க்குறப்போ அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேயோ போயிருச்சு. ஸோ எல்லா பிளேயருமே அவரோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண தான் செய்வாங்க. அதுதான் இன்னைக்கு ஜேமிசனுமே பண்ணாரு. ஸோ எனக்கு எந்த விதத்துலையுமே தப்பாக ஃபீல் ஆகல. எனவே கண்டென்ட் விட டிவியேட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் பேக் டு டாபிக். இன்னைக்கு மேட்ச்சில் லுங்கி இங்கிடி வில் பி பிளேயிங் இன்ஸ்டெட் ஆஃப் கைல் ஜேமிசன். தென் சாயில் பராக் இன்ஜுரிலேருந்து ஹி ஹஸ் நாட் ரெக்கவர்ட் yet. அதனால இன்னைக்கு மேட்ச்லுமே பத்தும் நிசங்கா தான் ஓப்பன் பண்ண போறாரு. ஸோ பத்தும் நிசங்கா அண்ட் கேஎல் ராகுல் வில் பி ஓப்பனிங். அண்ட் லாஸ்ட் டிசி மேட்ச்ல ஃபைனலி மிச்சல் ஸ்டார்க் ரிட்டர்ன் ஆகி ஒரு சூப்பரான ஃபிகர்ல முடிச்சிருப்பாரு. 3 for 40 in 4 overs. ஸோ ஸ்டார்க்கோட இன்க்ளூஷனுக்கு அப்புறமா அவங்களுக்கு நியூ பால் அட்டாக் இன்னுமே லீத்தலா மாறி இருக்கு. அதனால சஞ்சு ரூத்துலாம் வெல் ப்ரிப்பேர்டா வந்தாங்கன்னு ஸ்டார்க்கு அகேன்ஸ்டா. எப்படி நம்ம டீம்ல சஞ்சு அடிச்சாதான் வின் பண்றோமோ அதே மாதிரி அவங்க டீம்ல கேஎல் ராகுல் அடிச்சாதான் வின் பண்றாங்க. ஸோ கேஎல் ராகுல் ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட்டா இருக்க போகுது. ஸோ அவரோட விக்கெட் ஏர்லியா எடுக்க பார்க்கணும். அவர் கொஞ்சம் செட் ஆயிட்டா கூட 70-80ன்ற மாதிரி ஒரு பிக் ஸ்கோர் போட்டுருவாரு. அதை சிஎஸ்கே அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ சிஎஸ்கே பார்க்க வந்தோம்னா ஆஃபீஸாக சேஞ்ச் இருக்க போது. ராமகிருஷ்ணா கோஷுக்கு பதிலாக சிஎஸ்கே இப்போ ப்ளே பண்ண வைக்க போகிற அந்த பிளேயர் யாருங்கிறது தான் இப்போ ஃபேன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ், அவர் வந்து ரைட் ஃபுட் ஃப்ராக்சர்னால இப்போ இந்த சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. டியூரிங் த எம்ஏ மேட்ச் தான் அவருக்கு இந்த இன்ஜுரி ஏற்பட்டுச்சுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்டுக்குமே இது ரெஸ்பான்சிபிள் தான் இந்த இன்ஜுரிக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே அவர் லிம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செகண்ட் ஓவர் திரும்ப பவுல் பண்ணார், லிம்ப் பண்ணாரு. தேர்ட் ஓவர் பவுல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து வெளில கொண்டு வந்தாங்க. ஈவன் ஃபிளமிங்குமே போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் தான் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு இந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் எப்படியே மேனேஜ் பண்ணி போட்டிருக்காரு கேஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஓவரில் வந்து அந்த இன்ஜுரி இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி ஃப்ராக்சராக மாறி இருக்கு போல. அதனால தான் ராமகிருஷ்ணா கோஷ் அந்த ஃபோர்த் ஓவர் கூட பவுல் பண்ணாமல் குடுகுடுன்னு வந்து டக் அவுட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அவராலே வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல். அப்போ யார் மேலே மிஸ்டேக்? இது ராமகிருஷ்ணா கோஷ் மேலே கண்டிப்பாக மிஸ்டேக் கிடையாது. ஏன் நிறைய பேர் இதை பற்றி பேசலன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி தான் கோஷை ப்ளே பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுவேன். பிகாஸ் இப்போ கோஷ் வந்து கண்டினியூ பண்ணலன்னா அவருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பவுலர் கூட உங்களால் கொண்டு வர முடியாது. பிகாஸ் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பவுலர் கொண்டு வர முடியும். ஸோ கோஷ் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே உள்ள போயிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து மாட்டிருப்பாங்க அந்த ஒரு ஓவர் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு. அதனால தான் சிஎஸ்கே அப்படியே மேனேஜ் பண்ணி நீயே அந்த 3 ஓவர்ஸை போட்டு முடிச்சிடறா அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல. கேம்ப்ல ஆரம்பிச்சு இப்போ 9 மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தலதோனி வந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணல. டெவால் பிரேஸ் சைட் ஸ்ட்ரெயின் காரணமாக ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் மிஸ் அவுட் பண்ணாரு. ஈவன் பிரசாத் பவுலிங் பண்ணதுக்கான ரீசன் இன்ஜுரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஆயுஷ் மத்ரி, கலீல் அஹமத் அண்ட் இப்போ ராமகிருஷ்ணா கோஷ்னு பேக் டு பேக் இன்ஜுரிஸ் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இப்போ சிஎஸ்கே கோஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை 11ல் ப்ளே பண்ண வைக்க போறாங்கன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து குர்ஜப்ரீத் சிங். இவர் தான் யூஷுவல் கோ டு பவுலராக சிஎஸ்கேக்கு இருந்திருக்காரு. ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு குர்ஜப்ரீத்துக்கு போகிறது பெட்டர்னு தோணுது. இஃப் நாட் குர்ஜப்ரீத் தென் செகண்டரி ஆப்ஷன் ஆகாஷ் மதல் இருப்பார். மதல் பிரைமர்லி ஒரு டெத் பவுலர் தான். குவாலிட்டியான பேசர், அக்யூரேட்டா யாக்கர்ஸ் ஹெல்ப் பண்ணுவார். ரா ஸ்பீடோட அதிகமாக வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பாக வில் பி வெரி மச் எஃபெக்டிவ். பட் இந்த சீசனில் பார்த்து ஒரு ப்ரூவன் பிளேயருக்கு போகிறது எனக்கு ரொம்ப பெட்டர்னு தோணுது. அப்போ மதல் ப்ரூவ் பண்ணலையாடான்னு கேட்பீங்க. மதல் இவரோட பெட்டரான பிளேயர், அதாவது குர்ஜப்ரீத்தோட பெட்டரான ஒரு பிளேயர் தான். பட் அவரோட கரண்ட் ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ, அதாவது இந்த டொமஸ்டிக் ஃபார்ம்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ மதலுக்கு போகிறது பெஸ்ட் இல்லையோன்னு தோணுது. அதனால மை சாய்ஸ் வில் பி குர்ஜப்ரீத் சிங். நீங்கள் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அது மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு சில பேர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணி அமன் கான் சொல்லுவீங்க தெரியும். விஜய் டிராஃபியில் ஜார்க்கண்டுக்கு எதிரான மேட்ச்சில் 10 ஓவர்ஸில் 123 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாரு. ஸோ லிஸ்டே கிரிக்கெட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஸ்பெல் இதுதான். அதனால மட்டும் நான் அமன் கான் வந்து பேடான பவுலர்னு சொல்லிட முடியாது தான். நீங்கள் கோஷுக்கு லைஃப் ஆர் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக 11ல் பார்க்குறப்போ அப்போ அமன் கான் தான் பெஸ்ட்னு ஃபீல்
ஃபீல் ஆகும் பிகாஸ் அமன் கான் கேன் பேட் டூ. பட் பேட்டிங் தேவையில்லையோன்னு தோணுது. ஏன்னா நம்ம சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். கோஷ் இருந்ததுனால தான் லாஸ்ட் மேட்ச்ல அப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு புரியுது. கோஷ் இல்லைனாலுமே நம்ம இம்பாக்ட்ஸை வச்சு தேத்திடலாம்னு தோணுது. ஆயுஷ் மாத்திரை பம்பர் விட்டு அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ ஆயுஷ் மாத்திரைக்கு இப்போ ரிஸ்ட் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அவர் ஆல்ரெடி சீசன்லேருந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக தான் ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு ரிஸ்ட் இன்ஜுரியுமே இருக்கிறதுனால தான் இப்போ ஆயுஷ் மாத்திரை 2 months இஸ் கோயிங் டு பி அவுட் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் நடக்க போகிற மும்பை T20 லீக்லையுமே ஆயுஷ் மாத்திரை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த லீக் ஜூன் மந்த்தில் நடக்க போகிறது. சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போஸ்ட்ல 6 to 12 weeks ஆஃப் ரீஆப் பீரியட் தான் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ 2 months ஆஃப் ரீஆப் பீரியட். ஐ ரியலி ஹோப் இந்த இன்ஜுரினால மாத்திரையோட கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் அவர் இன்னுமே ஸ்ட்ராங்காக சிஎஸ்கேக்கு கம்பேக் பண்ணணும். பட் தோனியை பற்றி சொல்ல மாதிரி பாருங்க. ஸோ தோனி வந்து இன்னைக்கு நடக்க போகிற டிசி மேட்ச் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அவர் டெல்லிக்கு டிராவல் பண்ணல அப்படிங்கிற செய்தி வந்து கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோகமான விஷயம் தான். பட் குட் திங் இஸ் அட் சம் ஸ்டேஜ் இந்த சீசன் ஹி வில் பி அவைலபிள்னு ஒரு சீனியர் டீம் அஃபிஷியல் கிரிக் பஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. May 18 அன்னைக்கு சிஎஸ்கே அவனோட கடைசி ஹோம் மேட்ச் ஆஃப் சீசன் ப்ளே பண்ணுறாங்க. தோனி அந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தோனியோட கடைசி மேட்ச் இன் ஐபிஎல் கரியராக கூட அது இருக்கலாம். அதே சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோன்னா எஸ் கண்டிப்பாகவே இருக்குது. இன்றைக்கே மேபி சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அதனால் எதுக்கோ சிஎஸ்கேட மீடியா பேஜ் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ஒன்லி லெஃப்ட்னு தோணுது. ஒன்று வந்து ஆயுஷ் வர்த்தக் அண்ட் இன்னொன்று குமார் கார்த்திகேய சிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆயுஷ் வர்த்தக் பற்றி பார்த்தோன்னா ரீசெண்டாக தான் இவர் வந்து ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் சிஎஸ்கே ஆர் குவைட் இம்ப்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவர் இன்னுமே கேம்பில் தான் இருக்காரு. அண்ட் நேற்றுக்கு ஆயுஷ் வர்த்தக் இன்ஸ்டாகிராமில் வச்ச ஸ்டோரி தான் அது. ஸோ எஸ் ஆயுஷ் வர்த்தக் இப்போதைக்கு கேம்பில் இருக்காரு. ஆனால் இன்னும் அவர் இந்த சூப்பர் கிங்ஸ் ஜெர்சி தான் வேர் பண்ணிட்டு இருக்காரு. இது நெட் பவுலர்ஸோ இல்லை நெட் பேட்டர்ஸோ அவங்க வேர் பண்ணுற ஜெர்சி தான். ஸோ பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த அஃபிஷியல் ப்ராக்டிஸ் ஜெர்சி தான் வேர் பண்ணிப்பாங்க. அதனால ஆயுஷ் வர்த்தக்கு இன்னும் அவங்க வந்து முடிவு பண்ணலன்னு நினைக்கிற சைன் பண்ணாமல் வேண்டாமான்னு. பட் வேற குமார் கார்த்திகேய சிங் ரீசனாக ஸ்பாட் பண்ணப்போ அவர் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வேர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஜெர்சி தான் போட்டிருக்கிறதுனால மேபி சிஎஸ்கே சைன் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருக்கிறதுனால சிஎஸ்கேக்கு இப்போ தேவையான எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி அகில் ஹசன் இருக்காரு. அகில் ஹசனுக்கே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பாட் லெவலில் கிடையாது. அவரே வந்து மாற்றி மாற்றி தான் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. ஒரு மேட்ச் ப்ளே பண்ண வைக்கிறாங்க, அடுத்த மேட்சே ட்ராப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்னொரு சில பிளேயர்ஸ்லாமே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், அதுக்கப்புறம் அர்ஜுன் நாகஸ்வாலா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாமே வந்து சிஎஸ்கே ரேடாரில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சிஎஸ்கே யாரை ரீப்ளேஸ் பண்ணால் சைன் பண்ணுறாங்கன்னு. பை பீடாக் அண்ட் அஸ்வினோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பீடாக் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக ருத்து இந்த சீசனில் 450 ரன் ஸ்கோர் பண்ணாரு கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் பிளே ஆஃப்ஸ்க்குமே சிஎஸ்கே போகுன்ற மாதிரி தாங்க அந்த வீடியோவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ருத்து வரும் 250 ரன்ஸ் தான் இன் 9 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னும் 5 லீக் மேட்சஸ் தான் ரிமைனிங். அண்ட் பீடாக் என்ன சொல்லியிருக்காரு, ருத்து கண்டிப்பாக ஒரு செஞ்சுரியுமே இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணுவார்னு. கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. பட் இது நடக்குமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ருத்துராஜ் 450 ரன்ஸ் இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணுவாரா? மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷேர்ஸ், பாய்.